ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பூ போல் எப்படி இடியாப்பம் செய்கிறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னாக்கி தான் நாங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் அதுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். வறுக்காத பச்சரிசி மாவு, அது வறுத்து யூஸ் பண்ண போகிறோம். 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். அதை வறுத்துட்டு பார்க்கலாம். பச்சரிசி மாவு வறுத்தாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சூடு பண்ணிடலாம். எவ்வளோ மாவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணி. இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசமாகவும் இருக்கும், மிருதுவாகவும் இடியாப்பம் நல்லா பூ போல் வரும். தண்ணி சூடானால் போதும். இப்போ மாவில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இடியாப்பம் புளியரில் வச்சு புழிஞ்சிடலாம். புளியதுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. எண்ணெய் ஊற்றிருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். துணியில் ஒட்டாமலும் அழகாக வரும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இதுக்கு சொதி நல்லாயிருக்கும். நாங்கள் சொதி வீடியோ போடுதோம். இப்போ இவ்வளோ தான், இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.